கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக இருந்து பக்தர்களை காப்பதற்காக பூமியில் வசித்து வருவதாக சொல்லப்படும் தெய்வம் அனுமான். ராம பக்தியை, ராமநாதத்தின் பெருமையை அனைவரும் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நித்திய சிரஞ்சீவியாக இருந்து பக்தர்களை காக்கக்கூடியவர். ஒரு தெய்வத்தை வணங்கினால் பல தெய்வங்களின் அருளை வழங்கும் ஆற்றல் அனுமானுக்கு மட்டுமே உண்டு. அதனாலேயே அனுமனை வழிபடும் பக்தர்கள் அதிகம். அனுமன், ஆஞ்சநேயர், மாருதி, வாயு, புத்திரன் என பலவிதமான பெயர்கள் அழைக்கப்பட்ட ராமபக்தன் அனுமன் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுபவர். இராமாயணத்தில் மட்டுமன்றி மகாபாரதத்திலும் மிகவும் முக்கியமான கதாபாத்திரமாக அனுமன் கருதப்படுகிறார். இவரை பற்றி புராணங்களில் பலவிதமான கதைகள் சொல்லப்படுகிறது. அனுமனின் பெருமைகளை கூறும் மந்திரத்தை அனுமன் சாலியா என்றும், அனுமனின் வீரம், பலம், அழகு, சாகசங்களை சுந்தர காண்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூல்களை படித்தால் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கிவிடும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நூல்களை படிப்பதினால் அனுமானின் பரிபூரமான அருள் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாகும். ராமபக்தன் தைரியம், வீரம், நட்பு உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக அனுமன்தான் என்று நாம் சொல்வதுண்டு. இது தவிர ஆஞ்சநேயருக்கு மிக முக்கியமான 10 சக்திகள் உள்ளது. அனுமனை பலத்திற்குரிய தெய்வமாகவும் சிரஞ்சீவி என்றும் அழைக்கிறோம். ஆஞ்சநேயருக்குரிய 10 சக்திகளை பற்றி பார்ப்போம். எந்த ஒரு ஆயுதத்தாலும் தாக்கவோ மரணத்தை விளைவிக்கவோ முடியாதவர் என விஸ்வகர்மாவால் ஆசீர்விக்கப்பட்டவராவர் அனுமான். என்றும் மரணம் நெருங்காமல் அழிவில்லாமல் இருக்கக்கூடியவர் என யமதர்ம ராஜாவிடம் இருந்து வாழ்த்து பெற்றவராவர். இந்த உலகத்தில் எந்த ஆயுதத்தால் கொல்ல முடியாதவர் என பிரம்மதேவரிடமும் வரப்பெற்றவராவர். புயலுக்கும் அல்லது வாயு தேவனுக்கு இணையான வேகம் பெற்றவர். அதனாலேயே இவரை மாருத துல்லிய வேகம் என குறிப்பிடுவதுண்டு. புத்தி கூர்மையில் தலை சிறந்தவராவர். அதனால்தான் அனுமனை குறிப்பிடும்போது புத்திமதாம் வரிஷ்டம் என குறிப்பிடுகிறார்கள். அனைத்து புலன்களையும் வென்றவர், மேலும் புலன்கள் அனைத்தையும் தன் வசம் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவராவர். இரும்பு போன்ற உடலையும் பலம் வாய்ந்த ஆயுதமான கதாயுதத்தை தாங்கி இருப்பவர் என்பதாலேயே இவரை பஜ்ரங்கபலி என்றும் பக்தர்கள் போற்றுகிறார்கள். இது மட்டுமல்லாது நினைத்த நேரத்தில் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளவும் மறைக்கவும் கூடிய ஆற்றல் மிக்கவராவர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் துர்க்கையை வழிபட்ட பலனையும் இவர்கள் 4 பேரின் குணங்களையும் கொண்டவர். ஹனுமான், நரசிம்மன், ஹயக்ரீவர், கருடன், வராகர் ஆகியோரின் பலம், தைரியம், அற்புத சக்திகள், எதிரிகளை வெல்லுதல் ஆகியவற்றை பெற்றவர் அனுமன். இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்டவர். ஆஞ்சநேயரை வழிபடும் போது அனுமன் சாலியா புத்தகம் படித்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் தைரியம், வெற்றி மற்றும் மனமேதியும் கிடைக்கும்.